பிரைஸ் தி லார்ட். அன்புகளுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று ரோமர் 8:28 அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலும் தன்னை அவர் தனக்கென்று தெரிந்து கொண்டபடியினாலே அவருடைய வாழ்க்கையில் சகலம் நன்மைக்கு எதுவாய் நடந்தது என்று சொல்லி எழுதியிருக்கிறதை இந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. சகலம் என்கிற அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நாம் பார்க்கும்போது அவரே எழுதியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 11:23 வாசித்தால், அதிகமாய் பிரயாசப்பட்டேன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அவஸ்தைப்பட்டவன், யூதரால் ஒன்றுக்குரிய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன், 3 தரம் விலாறுகளால் அடிக்கப்பட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், ராப்பகல் முழுவதும் கடலிலே போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணி ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கல்லர்களால் வந்த மோசங்களினாலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் அப்படியாக அவர் அநேக காரியங்களை எழுதியிருக்கிறதை நாம் அங்கு வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையில் இந்த எல்லா நிலைமைகளும் சூழ்நிலைகளையும் அவர் பார்க்கும்போது அதை சகலமும் என்று அவர் குறித்து அந்த சகல காரியத்திலும் தேவன் அவருக்கு துணையாக இருந்து அதை நன்மையாய் மாற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் நெருக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம், நிந்திக்கப்படுகிறோம், கைவிடப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம். இப்படியெல்லாம் பகலை போல நமக்கும் நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்க தான் செய்கிறது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் அவருடைய தீர்மானத்தின்படி நம்மை அழைத்திருக்கிறபடியினாலே நாம் வருடத்தில் அன்புகிறோம் என்று சொன்னால் சகல நன்மைக்கராய் தேவன் நம்முடைய வாழ்க்கையை செய்து முடிப்பார். ஆமென்.